எங்களுக்கு அந்த பழக்கம் இல்லை. ஏன்னா நாங்கள் வந்து இவ்வளோ லாங்காக உட்காந்து கேட்க மாட்டோம். அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அது காரணமும் உங்களுக்கு சரிங்க. அப்போ என்னுடைய பின்னணியை உங்களுக்கு சொல்லிட்டு நான் சொன்னேன்னா உங்களுக்கு புரியும். நான் வந்து ஒரு 22 வருஷமா ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறேன். ஆனால் என்னுடைய ஊழியம் வந்து கொஞ்சம் வித்தியாசமான ஊழியம். அது என்ன மாதிரி ஊழியம்னா, ஆண்டவருடைய வார்த்தையை ஒருத்தர் எப்படி வந்து நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதில் தான் என்னுடைய ஃபீல்ட் ஆஃப் ஸ்டடி இருக்கு. எப்படி வந்து இப்போ ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கறது எப்படி நடைமுறைப்படுத்துறது அப்படின்னு. அப்போ அதை நீங்க பார்க்கும்போது வந்துட்டு இப்போ நமக்கு முன்னாடி ஒரு மெசேஜ் கேட்டோம், ரைட்டுங்களா? நான் வந்து மெசேஜ் கேட்கும்போது ரெண்டு குரூப் அப்சர்வ் பண்ணேன். ஒன்று மென் அப்சர்வ் பண்ணேன், அடுத்தது விமன் அப்சர்வ் பண்ணேன். நிறைய விமன் என்ன பண்ணாங்க, நோட்ஸ் எடுத்தாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதை எப்போவாச்சும் ரெஃபர் பண்ணுவாங்க. ஒரு சில மென்னும் எடுத்தாங்க, நான் பார்த்தேன், ஐசக்கனாலாம் எடுத்தார். ஸோ ரெஃபர் பண்ணுவாங்க, அது வில் கோ பேக். நிறைய பேர் என்ன பண்ணுவோம்னா, இங்கே கேட்டதை கேட்டு இந்த டேர்னிங் போறீங்க பாருங்க, அந்த டேர்னிங்கோட என்ன ஆயிரும்னா மறந்துடும். ஸோ கரெக்ட், ஏதோ ஒரு ரெக்கார்ட் இருக்கும். வி நீட் ஒரு ரெக்கார்ட் டு ரிவைஸ் பேக். ஆனால் ப்ராக்டிக்கலாக நீங்கள் பார்க்கும்போது வந்துட்டு உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவருடைய வார்த்தையை நடைமுறைப்படுத்தக்கூடிய பலன் இல்லை. என்ன இல்லைங்க, எபிலிட்டி இல்லை. அப்படின்னா இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லாமே, நீங்கள் வந்து ஒரு எக்ஸசைஸ் பண்ணணும்னு வைங்க. நான் எப்போதுமே வசந்தா ஆண்டியை வந்து நினச்சிக்குவேன். ஆண்டி, டு யூ ஸ்டில் ரன்? இப்போ ஆண்டி, how old are you? 87 இயர்ஸ் ஆண்டி, 87 இயர்ஸ். இப்போ இவங்க வந்து ஏன் இன்னும் அவங்களால ஓட முடியுது? டெய்லி ப்ராக்டிஸ். டெய்லி ப்ராக்டிஸ்னால அவங்களுக்கு ஓடுறது ப்ராப்ளம் இல்லை, ரைட்? இப்போ நீங்களும் நானும் அவங்க கூட ஓடணும்னா நமக்கு வந்து முடியாது, பிகாஸ் நமக்கு டெய்லி ப்ராக்டிஸ் இல்லை. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னா, நம்ம ஒன்றை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி இன்னொன்று ஒன்றை ஸ்விட்ச் ஆன் பண்ணணும். என்னத்தை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணோம்னா, நம்மளுக்கு இயற்கையாக இருக்கக்கூடிய மாம்சத்தை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி நமக்குள்ளாக இருக்கக்கூடிய கிறிஸ்துவை ஜீவிக்க செய்யத்தக்கதாக ஆவியானவரை வந்து நமக்குள்ளாக ஸ்விட்சை மாற்ற வைக்கணும். இந்த ஸ்விட்சை மாற்ற வைக்கிறதுன்றது ஈஸி கிடையாது. ஸோ ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். இப்போ காலையில் நம்ம வந்து 7 பாயிண்ட்ஸ் கேட்டோம், ரைட்? இப்போ அந்த 7 பாயிண்ட்ஸையும் நம்ம நடைமுறைப்படுத்தணும்னா, முதலாவதாக வந்து ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருக்கத்தக்க, ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார், அவரால் நிரப்பப்பட வேண்டும் என்றால் என்னுடைய பாவங்களை அனைத்தையும் நான் என்ன பண்ண வேண்டும்? அறிக்கை செய்ய வேண்டும். அடுத்ததாக வந்து பவுல் அப்போஸ்தலன் வந்து எபேசியருக்கு எழுதும் போது என்னங்க சொன்னாரு? என்னன்னு ஜெபம் பண்ண சொன்னாரு? உள்ளான மனுஷன் யாருனால் பலப்படத்தக்கதாக. ஆமா, உள்ளான மனுஷன்னா 3 ஏரியா இருக்குங்க. முக்கியமான ஏரியா வந்து நம்மளுடைய சிந்தனை, அதோட தொடர்புள்ள நம்மளுடைய இமோஷன், அடுத்தது செயல்பாடு. இப்போ என்னுடைய ரிசர்ச்ல வந்து நாங்க என்ன ஃபைண்ட் பண்ணியிருக்கோம்னா, நாங்கள் எங்களுடைய டீமுடைய ரிசர்ச்ல 2 குரூப் ஆஃப் கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்க. ஒரு குரூப் ஆஃப் கிறிஸ்டியன்ஸ் வந்து பென்டிகாஸ்டல் பீப்புள். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இமோஷனை ரொம்ப தூக்குவாங்க. யாரு? பென்டிகாஸ்டல். இங்க அப்போ வந்து நம்ம பிரெயின்ல வந்து இந்த பார்ட் இருக்கு பாத்தீங்களா, இது ஃபுல்லா இன்ஃபர்மேஷன் போகும். ஆண்டவர் இந்த பார்ட் கிரியேட் பண்ணி வச்சிருக்காரு, இங்க தான் இமோஷன் ஒர்க் ஆகும், எங்க இந்த பார்ட்ல. இப்போ பென்டிகாஸ்டல் பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய இங்க எம்பசிஸ் கொடுப்பாங்க, இங்க கொடுக்க மாட்டாங்க. ஓகே, அது ஒரு குரூப். இந்த பென்டிகாஸ்டல் பீப்புளை கவுண்டர் பண்றதுக்காக இருக்கிறது நம்ம மாதிரி குரூப், ப்ராட்டஸ்டன்ட் குரூப். அவங்க எங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்கன்னா நிறைய இங்க கொடுப்பாங்க, இங்க விட்டுருவாங்க, இமோஷனை விட்டுருவாங்க. ஆனா நீ இப்போ காலையில் ஒருத்தர் நம்மளுக்கு மெசேஜ் கொடுத்தவர் எதை பத்தி மெசேஜ் கொடுத்தாரு? ரிஜாய்ஸ், சந்தோஷம். அது வந்து தாட்டா இல்ல இமோஷனா? யூ சி, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆண்டவர் வந்து நமக்கு 3 ஏரியா கொடுத்துருக்காரு அவருடைய எபிலிட்டியில. ஒன்று திங்கிங் ஏரியா, அடுத்தது ஃபீலிங் ஏரியா, உணர்ச்சியின் ஏரியா, மூணாவது டிசிஷன் ஏரியா. ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆவியானவர் வேலை செய்ய வேண்டும் என்றால் என்னுடைய இமோஷன் வந்து அவருக்கு ஃப்ரீடம் கொடுத்துருக்கணும். என்னோட இமோஷன் என்ன பண்ணுங்க? ஃப்ரீடம் கொடுத்துருக்கணும். ஒரு எக்ஸாம்பிள், பேதுரு வந்து ஆண்டவரை மறுதளிச்சா, நாட் மறுதளிக்கல, என்னங்க பண்ணாரு? மறுதளிச்சார் தானே? இல்லை,
அதான் தமிழில் சொல்லுவீங்க பிட்ரே, ரைட். ஸோ அவர் என்ன பண்ணாருங்க, பண்ணிட்டு அந்த அந்த கடலில் மீன் பிடிக்க போயிட்டாரு. சரி, ஆண்டவர் அங்கே அவரை திரும்பி வந்தபோது அவரை வந்து நீ ஏன் என்ன மறுதளிச்சுன்னு கேட்டாரா? என்னன்னு கேட்டாரு? நீ என்னை ஏன்னா ஆண்டவருக்கு இருதயம் தெரியும். பீட்டர் எந்த வீக்னஸ்ல பண்ணாருன்னு தெரியும். எதை ட்ரிகர் பண்ணணும்னு அவருக்கு தெரியும். ஆண்டவர் என்ன சொன்னார்னா, நீ பைபிள் படிச்ச உடனே நீ கீழ்ப்படின்னு சொன்னாரா? எப்ப கீழ்ப்படின்னு சொன்னாரு? நீ என்னை நேசித்தால் என்ன பண்ணுவ? யூ நோ, இஃப் யூ லவ் மீ யூ வில் ஒபே மை கமாண்ட்ஸ். ஸோ இந்த இமோஷனை நம்ம வந்து ஆவியானவர் ஜென்ரேட் பண்ற இமோஷன் கொடுக்கணும், நம்ம மாம்சத்தில் ஜென்ரேட் பண்ற இமோஷனுக்கு விடக்கூடாது. அப்போ அந்த மெத்தட் எப்படி பண்றது அப்படின்றத தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ இன்னித்து இந்த மெசேஜை வந்து ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம். இந்த 7 பாயிண்ட் இன்னைக்கு நம்ம பார்த்தோம். நம்ம எல்லாராலையும் அந்த 7 பாயிண்ட்டையும் நம்ம நினைவு கூற முடியாது. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய வார்த்தையை பத்தி சொல்லும் போது ஒரு விவசாயியோடைய எக்ஸாம்பிள் யூஸ் பண்ணாரு. ஒரு விவசாயி என்ன பண்றாங்க, ஒரு விதைய விதைக்கிறாங்க. அப்புறம் அந்த விதை க்ரோ ஆகிறதுக்கு என்ன ஆகுது? டைம் எடுக்குது. இதே தான் ஆண்டவருடைய வார்த்தையும். அந்த வார்த்தை நமக்குள்ளாக கிரியை செய்யறதுக்கு நம்ம அதுக்கு என்ன பண்ணுங்க? டைம் கொடுத்து அதை ப்ராசஸ் பண்ணணும். இல்லைன்னா இந்த டோரை விட்டுட்டு அங்க திரும்புறதுக்குள்ள பாதி என்ன ஆயிருங்க, போயிடும். அப்போ இன்னைக்கு 7 பாயிண்ட்ஸ் கொடுத்தாரு. அந்த 7 பாயிண்ட்ஸை நீங்க நெக்ஸ்ட் 21 days அந்த 7 பாயிண்ட்ஸை டெய்லி நீங்க வந்து நான் சொல்ற மெத்தட்ல தியானிச்சீங்கன்னா உங்களால வந்து ஆவியானவருடைய வழி நடத்துதலை உணர முடியும். ஒரு எக்ஸாம்பிள், நான் வந்து நம்ம எல்லாருடைய ஃபேஸையும் பார்த்துட்டு இருந்தேன். ரிஜாய்ஸ் அப்படின்னும் போது நம்ம ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் எப்படி இருந்துச்சு? அவர் கண்ணாடி சொன்னார் பார்த்தீங்களா, இந்த கண்ணாடி ரொம்ப ஹெல்ப்ஃபுல் டூல். நீங்க கண்ணாடி முன்னாடி போய் நில்லுங்க. ரிஜாய்ஸ் அப்படின்னா இந்த மூஞ்சில் இப்போ என் மூஞ்சில் ரிஜாய்ஸ் தெரிஞ்சிருக்காது. அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, I have to identify my behavior. Am I in the flesh or am I in the spirit? அப்போ நம்ம ஆண்டவர்கிட்ட என்ன ஜெபம் பண்ணோம்னா, ஆண்டவரே ஏன் என்னால நீர் என்னுடைய ரிடீமர்னு கேட்கும் போது என்னால் என்ன பண்ண முடியல? ரிஜாய்ஸ் பண்ண முடியல. ஏன்னா நம்ம மாம்சத்துல ஏதோ ஒரு சூழ்நிலையில இருப்போம், ஏதோ ஒரு கஷ்டமோ இல்லை ஏதோ ஒரு இது நமக்கு வந்து பாதிப்பா இருக்கும். அப்போ ரொம்ப இம்பார்ட்டண்டா ஒரு கேள்வி இருக்குங்க. இங்கிலீஷ்ல அந்த கேள்வி பேர் வை. நீங்க வைன்னு கேட்கும் போது ஆவியானவர் வந்து உங்களுக்கு அவருடைய வார்த்தையின் மூலமாக உங்க உள்ளான இருக்கக்கூடிய ரியல் ப்ராப்ளத்தை என்ன பண்ணுவாரு? ரிவீல் பண்ணுவார். வாட் இஸ் யோர் ரியல் ப்ராப்ளம்? வை யூ ஆர் நாட் ஏபிள் டு ரிஜாய்ஸ்? இந்த வைன்ற கேள்வி ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேள்வி. அந்த வைன்றது என்ன பண்ணும்னா அஸ்திபாரத்துக்குள்ள போய் வை வி ஆர் நாட் ஏபிள் டு ரிஜாய்ஸ்ன்றதை கொண்டு வரும். அப்போ டெய்லி நம்ம என்ன பண்ணோம்னா, பவுல் அப்போஸ்தலன் வந்து எபேசு சபைக்கு எழுதும் போது சொன்னாரு, பி ஸ்ட்ரென்தன்ட் இன் யுவர் இன்னர் மேன். போது நம்மளுடைய இமோஷன்ல, நம்மளுடைய தாட்ல, நம்மளுடைய டிசிஷன்ஸ்ல வந்து ஸ்ட்ராங் ஆகணும்னா கிறிஸ்துவோடைய வார்த்தை நமக்குள்ளாக என்ன பண்ண வேண்டும்? அரைக்கப்பட வேண்டும், விதைக்கப்பட வேண்டும், அது வளர்க்கப்பட வேண்டும். ரைட். ஸோ இன்னைக்கு கேட்ட அந்த 7 இதை நீங்க என்ன பண்ணலாம்னா, நீங்க போய் முதல் ஆண்டவர் வந்து என்னுடைய பேரை வந்து ஜீவ புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறார். அப்போ நான் அதில் எவ்வளோ ஸ்லாக்கியம் பெற்றேன். அதை நான் அனுபவிக்கணும், அதை நான் ருசிக்கணும். இதை பண்ணோன்னா வந்து இந்த தாட்டை நீங்க வந்து ஒரு டே ஃபுல்லா ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணும், ஒரு ஸ்பிரிச்சுவல் ப்ரேயர் பண்ண அவர்கிட்ட, ஆண்டவரே நீர் என்னுடைய பெயரை உம்முடைய ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறத என்னுடைய இருதயத்தில் என்ன பண்ணுங்க? உணர செய்யுங்க. லெட் மீ ரிஜாய்ஸ். அதுதான் வந்து இவர் பவுல் அப்போஸ்தலன் கொலோசிய சபைக்கும் எபேசிய சபைக்கும் எழுதினாரு. நம்மளுடைய இமோஷன்ஸ் வந்து டவுனா இருக்கும் போது நம்ம போக வேண்டிய புஸ்தகம் என்ன தெரியுங்களா? பைபிள்ல சங்கீதம், ஞான பாட்டுகள். ஏன் சொன்னாரு? பாட்டு பாடும் போது என்னங்க ஸ்டர் ஆகும்? இமோஷன்ஸ் வில் ஸ்டர். சங்கீதத்துக்குள்ள போகும்போது என்ன ஸ்டர் ஆகும்? இமோஷன்ஸ் வில் ஸ்டர். அப்போ நம்ம ஸ்லோ டவுன் பண்ணுங்க, ப்ராசஸை ஸ்லோ பண்ணணும். என்ன பண்ணணும்னா, என்னுடைய சிந்தனையில என்ன இருக்கு அப்படின்றத எழுதிருங்க. எழுதிட்டு இது தேவனுடைய வார்த்தையின் பிரகாரமா இருக்கா அல்லது வந்து என்னுடைய மாம்சத்தின் சூழ்நிலையில இருக்கா?
அப்போ அந்த கேர்ல இருந்து இந்த கேருக்கு மாத்துறதுக்கு ஆண்டவருடைய வார்த்தை தேவை. நம்மளுடைய மனதை என்ன பண்ண வேண்டும்? கிறிஸ்து சொல்வதற்கு புதுப்பிக்க வேண்டும். அப்போ இதை நீங்க ரெகுலரா வந்து பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா ஆண்டவருடைய வார்த்தையை, தென் இட் பிகம்ஸ் அ ஹேபிட். இப்போ என்னுடைய ரிசர்ச்ல நான் என்ன பார்க்குறேன்னா, பீப்புளுக்கு டைம் இல்லைங்க. தேர் இஸ் நோ டைம். காலையில் எழுந்திரிச்சாங்கன்னா அவங்கவுங்க வேலைக்கு புறப்பட்டு போகிறதுக்கு தான் அவங்களுக்கு டைம் இருக்குது. ஆர் காலேஜ் படிக்கிறதுக்கு, ஸ்கூல் படிக்கிறவங்களுக்கு தான் டைம் இருக்குது. ஆண்டவருடைய வார்த்தைக்கு என்ன கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு டைம் இல்லை. அப்புறம் இன்னொரு ஒரு ப்ராப்ளம் என்னன்னா, எப்படி வந்து பைபிளை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அப்ளை பண்ணுறதுன்றதும் நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, உங்களுக்கு ஒரு சிம்பிளான மெத்தடில் டீச் பண்ண போகிறேன். நான் இப்போல்லாம் நிறைய இடத்துல வந்து பிரசங்கம் பண்ணுறதில்ல. ஏன் பிரசங்கம் பண்ணுறது இல்லைன்னா, ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, நம்ம ஒவ்வொருத்தருக்கும் என்ன கொடுத்துருக்காருங்க? வார்த்தையை கொடுத்துருக்கிறார். அந்த வார்த்தையானது வல்லமை உள்ளது. இட் இஸ் பவர்ஃபுல். அந்த வார்த்தையை நம்ம கேட்டுக்கிட்டே இருந்தா வந்து நம்ம எக்ஸசைஸ் பண்ண மாட்டோம். நம்மளும் என்ன பண்ணோம்? எக்ஸசைஸ் பண்ணோம். ஸோ இங்க இருக்கிற வாலிபர்கள், நான் நிறைய வாலிபர்கள் சொல்லுவாங்க, இன்னைக்கு இருக்கிற ஆண்டவருடைய வார்த்தை எங்களுடைய டைமுக்கு பொருந்தானது அல்ல, எங்களுடைய சிச்சுவேஷன் பேசுறது இல்லை. அப்போ அது எப்படி வந்து ஆண்டவருடைய வார்த்தையை புரிஞ்சுக்கணும், எப்படி அப்ளை பண்ணணுன்றத நான் சொல்றேன். சரி, இப்போ இவ்வளோ நேரம் நான் பேசுறது புரிஞ்சுங்களா? தமிழ்ல புரியுற மாதிரி பேசுறேங்களா? சரிங்க தினேஷ், எனக்கு அந்த ஒரு பிக்சருக்கு கூப்பிட்டு போங்களேன். இன்னொன்று ஓகே, இங்கே நிறுத்திக்கோங்க. ஓகே, சரிங்க. இந்த படத்தை வச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆதியாகமம் 22வது அதிகாரத்துக்கு திருப்பிக்கோங்க. இப்போ ஆதியாகமம் 22வது அதிகாரம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, வேதாகமமானது எத்தனை வருஷத்திற்குரிய கதையை உள்ள வச்சிருக்கு? 1500 வருஷத்தின், சாரி 1500 இயர்ஸ் ஓவர் பீரியட்ல வந்து எப்போத்துல இருந்த ஒரு 6000 வருஷத்தின் ஹிஸ்டரியை வந்து அதுக்குள்ள வச்சிருக்கு. ரைட்? ஸோ சாரி, இந்த படத்துலையும் நிறுத்துங்க, இந்த படத்துலையும் நிறுத்துங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா, பைபிள்குள்ள போகும்போது, ஒரு பேசேஜுக்குள்ள போகும்போது, இந்த பார்ட் இருக்கு பார்த்தீங்களா, இந்த நம்பர் 1, இந்த பார்ட் வந்து பைபிள் உடைய காலகட்டம். அந்த பைபிளோடைய காலகட்டத்துக்குள்ள போறோம். ஸோ இப்போ நீங்கெல்லாம் வந்து கொஞ்சம் இமேஜின் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ எங்க போக போறோம்னா, ஆபிரகாம் இருக்கிற ஊருக்கு போக போறோம். ஆபிரகாம் இருக்கிற ஊருக்குள்ள போய் அங்க ஆபிரகாமுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்றத பார்க்க போறோம். ரைட்? ஒருத்தர் தமிழ்ல வந்து கொஞ்சம் நல்லா வாசிங்க. ஆதியாகமம், சாரிங்க பைபிள் எங்க வச்சுட்டேன். ஆதியாகமம் 22வது அதிகாரத்துல இப்போ நம்ம எங்க போக போறோம்னா, ஆபிரகாமுடைய இடத்துக்கு போக போறோம். ப்ளீஸ் ரிமெம்பர், 5 times you have to read it, reread it. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒருத்தர் தமிழில் வாசிங்களேன். 1வது வசனத்துல இருந்து வாசிங்க. அவர் ஆண்டவர் வந்து அவர்கிட்ட பேசுறத. ஆதியாகமம் 22. அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது இத்திரனும் நேசகுமாரனாய் ஈசாவை இப்பொழுது அழைத்துக் கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை கலியிடு என்றார். Verse 7 up till verse 19. ஆபிரகாம் தன் கண்களை எடுத்து தூரத்தில் அந்த இடத்தை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரர் நோக்கி, நீங்கள் பருதியை காத்திருங்கள், நானும் பிள்ளையானாலும் அவிடம் பட்டு போய் தோண்டி கொண்டு உங்களுக்கு வருவோம் என்றார். ஆபிரகாம் கடவுளுக்கு கட்டளை எடுத்துக் கொண்டு தன் குமாரன் ஈசாக்கை வைத்து தன் கைகளை நெருப்பி கட்டி நிறுத்திக் கொண்டார். இருவரும் கூடி போனார்கள். அப்பொழுது ஈசாக்கு தன் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி, என் தகப்பனே என்றார். அதற்கு அவன், என் மகனை இதோ இட்டேன் என்றான். அப்பொழுது அவன் இதோ இருக்கிறது, கடவுளை வளர்த்துக் கொண்டிருந்தே என்றான். அதற்கு ஆபிரகாம், தன் மகனே, தேவன் அவனுக்கு கடவுளுக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்துக் கொள்வார் என்றார். அப்பொழுது கூடி போய் தேவன் அவனுக்கு சொல்லி நிறுத்திக் கொண்டார்கள். அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி அடுக்கி குமாரன் ஈசாக்கை கட்டி பலிபீடத்தில் அடிக்க கட்டியவன் அவனை விளக்கினான். இந்த ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படி கையை கட்டி எடுத்தார்.
ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கிக் கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டான். ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. கர்த்தருடைய தூதனானவர் இரண்டாந்தரம் வானத்திலிருந்து ஆபிரகாமை கூப்பிட்டு, நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்புக் கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றும் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றார். ஆபிரகாம் தன் வேலைக்காரரிடத்திற்கு திரும்பி வந்தான். அவர்கள் எழுந்து புறப்பட்டு ஏகமாய் பெயர்செபாவுக்கு போனார்கள். ஆபிரகாம் பெயர்செபாவிலே குடியிருந்தான். இந்த பகுதி நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பகுதி, நிறைய டைம் படிச்சிருக்கோம். அப்போ இதை படிக்கும் போது இதுல இருந்து நான் என்னத்தை என்னுடைய வாழ்க்கையில அப்ளை பண்ண சொல்லி ஆண்டவர் சொல்றாருன்னு ஒரு கேள்வி நம்ம கேட்கணும் இல்லைங்களா? அப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஆபிரகாமுடைய காலகட்டத்துக்கும் நம்மளுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. அப்ப நம்ம வேதத்தை படிக்கும் போது வேதத்தின் காலகட்டத்துக்கும் நம்மளுடைய காலகட்டத்துக்கும் இடையில ஒரு பெரிய ஆறு போல ஒரு பிரிவினை, ஒரு பெரிய ஆறு. இங்க நீங்க நம்ம வாசத்துல பார்க்கும் போது ஒரு கலாச்சாரத்தின் மாற்றம். ஆபிரகாம் யாருங்க? அவர் ஒரு இந்தியனா? ரைட், ஒரு கல்தையில இருந்து அவர் வந்தவர். ஸோ அவருடைய கல்ச்சரும் நம்ம கல்ச்சரும் டிஃப்ரெண்ட். அடுத்தது அவருடைய மொழி என்ன வந்துச்சு? தமிழா? இல்ல. ஸோ there's a language difference there. and then அது மட்டும் இல்லாம டைம். இது நீங்க பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பு ஒரு 2000 ஆண்டு இருக்குமா இந்த இன்சிடென்ட் நடந்திருக்குது. அது மட்டும் இல்லாம அந்த உடன்படிக்கை, ஆபிரகாமோட ஆண்டவர் பண்ற உடன்படிக்கை, இதெல்லாம் பார்க்கும்போது ஸ்பெசிபிக்கா ஆபிரகாமுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்கிறாரு. அப்போ இந்த இன்ஃபர்மேஷன்ல இருந்து நான் என்ன என்னுடைய வாழ்க்கைக்கு ஆண்டவர் என்ன கம்யூனிகேட் பண்ண விரும்புறான்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம என்னத்தை பார்க்கணும்னா, இங்கிருந்து இங்க நம்ம வர்றதுக்கு ஒரு பாலம் கட்டணுங்க. அந்த பாலம் என்ன பாலம்னா சத்தியத்தின், இட்ஸ் அ டைம்லெஸ் ட்ரூத், டைம்லெஸ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் காட். தேவனுடைய காலத்தால் அழியாத சத்தியம் என்னன்றதை நம்ம டிஸ்கவர் பண்ணணும். நம்ம என்ன பண்ணுங்க? டிஸ்கவர் பண்ணணும். அப்போ நம்ம திருப்பி இந்த பேசேஜுக்கு போவோம். இந்த பேசேஜோடைய பிகினிங்ல நம்ம என்ன பார்க்குறோம்? தேவனுடைய கோல் என்ன? இந்த வசனத்துல வாசிக்கும் போது 22ல தேவன் எதுக்காக ஆபிரகாம்கிட்ட வந்தாரு? ரைட், ஆபிரகாமை சோதித்தார். அப்போ ஃபர்ஸ்ட் பிரிட்ஜ் என்னன்னா டெஸ்ட். நம்மளையும் ஆண்டவர் சோதிப்பாரா? கேட்கணும். நம்ம சோதிப்பாருங்களா? வசனத்துல போட்டிருக்கா? ஸோ ஃபர்ஸ்ட் பாலத்தோடைய முதல் பலகை என்னன்னா தேவன் நம்மை சோதிப்பார். ரைட். அப்போ நம்ம அதை என்ன பண்ணணும்னா மற்ற பைபிள் பேசேஜஸோட கம்பேர் பண்ணி பார்க்கணும். உதாரணத்துக்கு சாத்தான்ட்ட யாரை வச்சு சேலஞ்ச் பண்ணார் ஆண்டவர்? யோபை வச்சு சேலஞ்ச் பண்ணாரு. இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்தின் வழியில கூட்டிட்டு வரும்போது உபாகமம் 8வது அதிகாரத்துல சொல்றாரு, உன்னுடைய ஹார்ட்டை நான் என்ன பண்ணுவேன்? டெஸ்ட் பண்ணுவேன்னு சொல்றாரு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஞான ஸ்நானம் பெற்ற பின்பதாக அவரை எங்க கொண்டு போனாரு? வனாந்தரத்துக்கு டெஸ்ட் பண்ண கொண்டு போனாரு. பேதுரு எழுதுறாரு, நீங்களும் நானும் என்ன பண்ணப்படுவோம்? சோதிக்கப்படுவோம். அப்போ ஃபர்ஸ்ட் டைம்லெஸ் ட்ரூத் என்ன? தேவன் என்னை சோதிப்பார். ரைட். அடுத்தது இங்க என்ன பண்ண சொல்றாரு ஆபிரகாம? நீ நேசிக்கிற உன்னுடைய குமாரனை. அப்படின்னா என் பையனை நான் ஃபிளைட் ஏற்றி மோரியா கூட்டு போனாங்களா? நோ, தட் டசன்ட் மீன் ஐ ஹேவ் டு டேக் ஜானத்தன் டு மோரியா. ஆனா இங்க என்ன பிரின்சிபல் பார்க்கிறோம்னா, என்ன கேட்கிறார் அங்க? ஒரு பலியை கேட்கிறார். அது எப்படி கேட்கிறாரு? 25 வருஷம் வெயிட் பண்ண வச்சுட்டு அப்புறம் கொஞ்சம் பையன் நல்லா பெருசா வளர்ந்த உடனே என்ன பண்ண சொல்லி கேட்கிறாரு? நீ நேசிக்கிற, அதான் பாயிண்ட்.
நீ வந்து என்னோட உன்னை நேசிக்கிறியா இல்லை என்னதான் ஃபர்ஸ்ட் நேசிக்கிறியான்னு டெஸ்ட் பண்றதுக்கு அவர் என்ன கேட்கிறாருன்னா, நீ நேசிக்கிற உன்னுடைய மகனை அப்படின்றார். அப்போ இப்ப நம்ம ஸ்டோரியோட இமோஷனுக்குள்ள போவோம். ஆபிரகாமுடைய மனநிலைமை எப்படி இருந்திருக்கும் அப்படின்றத யோசித்து பார்க்கலாம். இப்போ நமக்கு எபிரேயர் நிருபம் இல்லைன்னா அவருடைய மனநிலைமையை நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. எபிரேயர்ல என்ன எழுதி இருக்குது? ஆண்டவர் வந்து என்ன பண்ணுவாரு? மரித்தோர்ல இருந்து உயிர் தெழுவார் என்று அவர் விசுவாசித்ததுனால அவர் என்ன பண்றாருன்னா போய் வெட்டுறாரு. எதை வெட்டுறாரு? பலி போடுறதுக்கு விறகு வெட்டுறாரு. 2 வேலைக்காரங்களை கூப்பிடுறாரு, டாங்கியை கொண்டு வர சொல்றாரு, பேக் பண்ணிட்டாரு. நீங்க நினைக்கிறீங்களா சாராட்ட போய் சொல்லியிருப்பாருன்னு? சாராட்ட சொல்லியிருந்தாங்கன்னா அவங்க அவ்வளவுதான், அவங்க விட்டுருக்க மாட்டாங்க. போறாரு. எவ்வளவு நாள் ஜேர்னி பண்ணி போனாரு? 3 days, 88 kilometers வரும்னு நினைக்கிறேன். ஃப்ரம் பாலஸ்டீன் டு தட் அந்த பார்ட் 3 days ஜேர்னி பண்ணிட்டு போறாரு. அப்புறம் அங்க போகும்போது வந்து அந்த 2 சர்வன்ஸ்ட சொல்றாரு, நீங்க இங்கே இருங்கன்னு சொல்லிட்டு அவர் தூக்கிட்டாரு அந்த லோட. அந்த விறகெல்லாம் யார் மேல வச்சாரு? ஈசாக் மேல. தட் மீன்ஸ் ஈசாக் வாஸ் நாட் a small boy. விறகு தூக்கிட்டு மேல மலை மேல ஏறணும்னா he must have been a grown up boy, right? He went there. So ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னா, ஆண்டவர் சொன்ன உடனே இவர் என்ன பண்ணாருங்க? இமிடியேட்டா ரெஸ்பாண்ட். ஸோ செகண்ட் பிரின்சிபல் என்னன்னா வந்து சாக்ரிஃபைஸ். சாக்ரிஃபைஸ், வாட் எவர் இஸ் டேக்கிங் த ஃபர்ஸ்ட் பிளேஸ் இன் யுவர் லைஃப் அதர் தேன் கிரைஸ்ட், இட் நீட்ஸ் டு பி சாக்ரிஃபைஸ்ட். தட்ஸ் த செகண்ட் பிரின்சிபல். கிறிஸ்து முதலிடம் இல்லாமல் வேற எது இருக்குதோ தட் நீட்ஸ் டு பி சாக்ரிஃபைஸ். தட்ஸ் த பிரின்சிபல். சரி, போயிட்டாரு. போன உடனே அவர் வந்து ஐசக் வந்து வாஸ் அ வெரி ஒபீடியன்ட் பாய்ன்னு நினைக்கிறேன். அவர் வந்து படுத்திருப்பாரு, இவர் கையெல்லாம் பண்ணிட்டாரு. நமக்கு தெரியும் அவரை கூப்பிட்டாரு பார்த்தீங்களா மேல வானத்துல இருந்து. அவர் யாரு? இந்த வசனத்தை வாசிக்கும் போது அவர் யாருங்க? கரெக்டா சொல்லுங்க. அவர் யாருங்க? இந்த தேவதூதர். The angel of the Lord is none other than the Lord Jesus Christ, the theophany of Christ. கிறிஸ்துவே அவர் என்ன பண்றாருங்க? ஏப்ரகாம கூப்பிட்டாரு, ஸ்டாப் பண்ணாரு. ரைட். நமக்கு தெரியும் நமக்கு பதிலா யார் அங்க இந்த உலகத்தை அனைத்து பாவத்தையும் சுமந்து தீர்க்கிறதுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த தேவாட்டுக்குட்டியானாருன்னு நமக்கு தெரியும். ரைட். ஸோ ஆபிரகாமுக்கு வந்து அங்க ஒரு ஈசாக்குக்கு பதிலாக அங்க ஒரு ரேம் ப்ரொவைட் பண்ணாரு. நமக்கு அவருடைய குமாரனையே ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன டெஸ்ட் பண்ணுவாரு, என்ன சாக்ரிஃபைஸ் பண்றதுக்கு அவரே கொடுத்துட்டாரு. சாக்ரிஃபைஸை கொடுத்துட்டாரு என்னுடைய பாவத்துல இருந்து என்னை வெளியில கொண்டு வர்றதுக்கு. எஸ், given me his sacrifice. தேர்ட் பிரின்சிபல் என்னன்னா, இதுல நீங்க பார்க்கும்போது நம்மள என்ன சாக்ரிஃபைஸ் பண்ண சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு நம்ம பார்க்கணும் இல்லைங்களா? நம்மள என்ன பண்ண சொல்லியிருக்கிறாரு? அப்போ என்னத்துக்காக டெஸ்ட் பண்ணாரு ஏப்ரகாம? அதுல நீங்க வசனத்தை வாசித்தீங்கன்னா, whether you fear God, தேவனுக்கு பயந்து அவருக்கு மரியாதை செலுத்தி நீ வந்து கீழ்ப்படுறியான்னு டெஸ்ட் பண்றதுக்காக பண்ண சொல்றாரு. அப்போ நம்மளையும் பண்ண சொல்லியிருக்காரா அப்படின்னு சொல்லி நீங்க வேதத்தை இப்படி ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்கன்னா 2 கொரிந்தியர் 6வது அதிகாரத்துக்கு திருப்புங்க. அங்க ஒரு பேசேஜ் பார்த்துட்டு இன்னொரு ஒரு பேசேஜ் பார்ப்போம். 2 கொரிந்தியர் 6வது அதிகாரத்துல பவுல் அப்போஸ்தலன் அவங்களுக்கு சொல்றாரு, நீங்க எதெல்லாம் வந்து விட்டு பிரிஞ்சு வரணும்ட்டு அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இந்த வசனத்தை வாசிங்க. ஃப்ரம் verse 11, can you read up till verse 18? கொரிந்தியரே, எங்கள் வாய் உங்களுடனே பேச திறந்திருக்கிறது, எங்கள் இருதயம் பூரித்திருக்கிறது, எங்கள் உள்ளம் உங்களை குறித்து நெருக்கமடையவில்லை, உங்கள் உள்ளமே எங்களை குறித்து நெருக்கமடைந்திருக்கிறது. ஆதலால் அதற்கு பதிலீடாக நீங்களும் பூரிப்பாகுங்கள் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடனே பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது? அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கு ஏது? தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே.
ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாயிருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். 7வது அதிகாரத்தின் ஃபர்ஸ்ட் வர்ஸ். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோட பூரணப்படுத்த கடவோம். இங்க நமக்கு ஒரு ஆன்சர் கொடுத்துட்டார் ஆண்டவர். ஆண்டவர் என்ன ஆன்சர் கொடுத்துட்டாரு? நம்மளை என்னவா கலெக்டிவா மேக் பண்றாரு? நீ காலையில மெசேஜ்ல கூட அவர் சொன்னாரு, நம்மளை என்ன கலெக்டிவா மேக் பண்றாரு? அவருடைய பிரைட், அவருடைய டெம்பிள். நீங்க பாத்தீங்கன்னா, நான் நிறைய பீப்புள்கிட்ட சொல்லுவேன், நான் டெய்லி வந்து வானத்தை பார்ப்பேன். ஏன் வானத்தை பார்ப்பேன்னு நினைக்கிறீங்க? நான் டெய்லி வந்துங்க, இந்த ஸ்கை இருக்கு இல்லைங்களா மேல, நீங்க டெய்லி பார்ப்பீங்களா? எனக்கு வந்து ஸ்கை தெரப்பின்னு ஒன்று ஆண்டவர் சொல்லி கொடுத்துருக்காரு. அது எங்க சொல்லி கொடுத்துருக்காருன்னா, எபேசியர் புஸ்தகத்துக்கு போகும்போது எபேசு புஸ்தகத்துல சொல்றாரு பவுல் அப்போஸ்தலன், நீ இங்கேயே பார்த்துட்டு இருக்காது ஹரிசாண்டலா. லூக்கா 12வது அதிகாரத்துல வந்து ஆண்டவர் சொன்னாரு சீஷர்கள்ட்ட, நம்ம கீழேயே பார்த்துட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க, 3 திங்ஸ் நம்மளோட இமோஷன்ல வரும். ஒன்று வந்து வரி, அடுத்தது வந்து ஆங்ஷியஸ் மைண்ட், மூணாவது வந்து ஃபியர். 3 வரும். எதை பார்த்தா? கிரவுண்ட் லெவல்லே பார்த்துட்டு இருந்தா. ஆனா வெர்டிகலா இப்படி தூக்கி பார்த்தோம்னா, இன்னைக்கு காலையில பார்த்தோம் இல்லைங்களா, அந்த 7 விஷயம் அது நமக்கு வரும். உன்னதத்துல வீட்டு இருக்கக்கூடிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லா அதிகாரத்திற்கும் மேலாக வைக்கப்பட்டிருக்காரு. அவருடைய அசிஸ்டன்ட், அவருடைய வேலையாட்கள யார் வைக்கப்பட்டிருக்கோம்? திஸ் குரூப் ஹியர். இட்ஸ் a டீம் கல்ச்சர். நம்மளுடைய கல்ச்சர் டெய்லி வந்து மேல பார்க்க வேண்டியது. அப்ப இந்த வசனத்தை வாசிக்கும் போது, இந்த வசனத்துல நம்ம என்னத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணணும்? உலகத்துல டச் இருக்காதபடிக்கு எல்லா ஃபில்தினஸ் ஆஃப் த ஃபிளஷ் அண்ட் த ஸ்பிரிட்டை சாக்ரிஃபைஸ் பண்றது நம்மளுடைய கடமை. அப்போ ரோமர் 12வது அதிகாரத்துக்கு போகும்போது, உங்களுடைய மனதை புதிதாக்குறதுனால நீங்க என்ன பண்ணுங்க, இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷ தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமான சித்தம் என்னதென்று பகுத்தறிந்து, தட் மீன்ஸ் யூ ஹாவ் டு டிசைட், யூ ஹாவ் டு டிசர்ன், அதை பகுத்தறிந்து நம்ம நடைபெற சொல்றாங்க. ஸோ இந்த 4 பிரின்சிபலையும் எடுத்து இங்க வந்துட்டோம், கோயம்புத்தூருக்கு வந்துட்டோம். ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ள போனாங்க, போய் ஆபிரகாமுடைய ஸ்டோரியை பார்த்தோம். அதுல இருந்து 4 விஷயம் கத்துக்கிட்டோம். ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? சோதிப்பார். நான் அவருக்கு பயப்படுகிறேனான்றதை டெஸ்ட் பண்ணுவார். அந்த டெஸ்ட்டுக்கு நான் என்ன பண்ணோம்? கிறிஸ்துவை தவிர வேற எது என்னுடைய லைஃப்ல ப்ரையாரிட்டி இருக்கோ அதை நான் என்ன பண்ணோம்? சாக்ரிஃபைஸ் பண்ணணும். அதுக்கு எனக்கு வந்து என்ன கொடுத்துருக்கிறாரு? ஆவியானவரை கொடுத்துருக்காரு, கிறிஸ்துவின் வார்த்தையை கொடுத்துருக்காரு. அப்போ நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா, வந்துட்டேன் கோயம்புத்தூருக்கு வந்துட்டு நான் என்னுடைய ரூம்ல உட்காந்து என்னெல்லாம் எனக்கு வந்து கிறிஸ்துவை விட அதிக அட்டாச்மெண்ட் இருக்குன்றத நோட் பண்றேன். அதை என்னால் எடுக்க முடியாது. ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே நீங்க அங்க என்ன பண்ணுங்க, ரீப்ளேஸ் யுவர் செல்ஃப் தேர். ஸோ இந்த ரெனியூவல் ஆஃப் த மைண்ட் வந்து கண்டினியூஸா நடந்துகிட்டே இருக்கணும். அப்போ நீங்க ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ள போய் நான் இப்ப சொன்ன மெத்தடை வந்து நீங்க பண்ணும்போது ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆவியானவர் உங்களுக்குள்ளாக அந்த விதையை விதைத்து வளர செய்வார். நம்ம எஃபர்ட் இல்லை, அது யாருடைய எஃபர்ட்? ஆவியானவர் எஃபர்ட். நம்ம எஃபர்ட் என்னன்னா, கரெக்டா வந்து ஆவியானவர் சொல்லும் போது அங்க நம்ம நிறுத்தி என்ன இமோஷன்ஸ் இருக்குன்றதை ஐடென்டிஃபை பண்ணணும், என்ன தடைக்கல் இருக்குதுன்றதை ஐடென்டிஃபை பண்ணி, நம்மளால அதை எடுக்க முடியாதுங்க. அதை எடுக்கிறதுக்கும் வல்லமை உள்ளவர் யாரு? ஆண்டவர் ஒருத்தர் தான். ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். நான் வந்து எனக்கு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தர் மும்பையில் இருக்கிறாரு. அவருடைய பொண்ணு எங்கள் வீட்டில் வந்து 3 மாதம் இருந்தாங்க. அவங்களுக்கு நாங்கள் ஹெல்ப் எல்லாம் பண்ணோம். சரி, நானும் என்னுடைய ஃபேமிலியும் வந்து மும்பைக்கு இங்கே வரதுக்கு முன்னாடி மும்பை போயிருந்தோம். அப்போது நான் ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி அவரை கூப்பிட்டு சொன்னேன், நான் இந்த மாதிரி மும்பைக்கு வரேன், நீங்கள் எந்த இடம்லாம் பார்க்கலான்னு கொஞ்சம் சொல்லுங்கன்னு சொன்னேன். அவர் என்னன்னாரு, நான் உங்களை மண்டே கூப்பிட்றேன் அப்படின்ட்டு, நீங்கள் இயர் எண்டெல்லாம் வந்து வரக்கூடாது, ரொம்ப பிஸியாக இருக்கும்னாரு. சரி, அவர் மண்டே கூப்பிட்றாருன்னு பார்த்தா அவர் கூப்பிடவே இல்லை. சரி, நானும் வந்து அவரை கூப்பிடல. அப்புறம் நான் மும்பையில் இறங்கினா அடுத்த நாள் அவர் என்னை கூப்பிட்றாரு. அப்போ எனக்கு உள்ளுக்குள்ளே ஃபஸ்ட்டு என்னுடைய மாம்சம் என்ன சொல்லுதுன்னா, நான் வந்து அதுவும் எங்களுக்கு ஆண்டவருடைய கிருபை எப்படின்னா, என் மனைவி என்ன பண்ணாங்க, அந்த ஹோட்டல் என்ட்ரன்ஸ்குள்ளே போகும்போது அங்கே நின்றுருந்தவர் ஒரு தமிழ் ஆள். அவர்கிட்ட கேட்டாங்க, தமிழ் தெரிஞ்ச யாராச்சும் கார் டிரைவராக இருப்பாங்கன்னா, அவர் ஒரு அருமையான ஆளை காமிச்சாரு. அது ஆண்டவர் செஞ்ச செயல்.
ஸோ அவர் எங்களை சுற்றி எல்லாம் காமிச்சிட்டு இருக்காரு. அப்போ இந்த மேன் கூப்பிட்ட உடனே எனக்கு ஃபர்ஸ்ட் என்ன தோணுச்சுன்னா, உங்களுக்கு நான் எவ்வளோ செஞ்சுருக்கிறேன். இப்போ காலையில் ஒன்று சொன்னார் பார்த்தீங்களா, அந்த குட் வர்சஸ் ஸ்டார்ட் ஆச்சு. சரி, இவரை கூப்பிடக்கூடாதுன்னு விட்டேன். அப்புறம் புவனாட சொன்னேன். புவனா சொல்லிச்சு ரிலேஷன்ஷிப் இஸ் இம்பார்ட்டன்ட். சரி, இது ஆண்டவர் கொடுக்குற ஒரு வார்னிங். ரிலேஷன்ஷிப் இஸ் இம்பார்ட்டன்ட். ஐ ஸ்லெப்ட் ஓவர் நைட் வித் தட். அப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த சகோதரனும் நானும் தேவனுடைய பணியில வி ஆர் டுகெதர். இங்க நாங்க வந்து இந்த சின்ன விஷயத்துக்காக ஐ cannot compromise the eternal relationship I have with him. ஸோ என்ன பண்ணேன், காலையில் எழுந்திரிச்ச உடனே ஆண்டவர் தெளிவு கொடுத்துட்டாரு. ஆனா அந்த ஸ்ட்ரகிள் வெண்ட் ஓவர் நைட். இட் வெண்ட். should I contact this man or shouldn't I contact this man? what is the value? then ஆண்டவருடைய பிள்ளைன்றேன் நானு, but I'm not behaving with the dignity of that character. ஸோ என்ன பண்ணேன்னா, காலையில் அவருக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சேன். அவர் பார்த்தா அவர் வைஃப் எல்லாம் வந்து தே டுக் அஸ் ஃபார் லஞ்ச் அண்ட் ஆல். பட் இது எதுக்கு சொல்ல வரேன்னா, மாம்சத்திலிருந்து ஆவிக்குரிய ரீதியில் மாறுறதுக்கு ஆவியானவரோடு சேர்ந்து நம்ம ஒத்துழைக்கணும், ஆண்டவருடைய வார்த்தையோடு சேர்ந்து ஒத்துழைக்கணும், கிறிஸ்துவோடைய மனது செயல்படுறதுக்கு இதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ நீங்க ஈச் டைம் பைபிளுக்குள்ள போகும்போது உங்களுடைய வேலையும் என்னுடைய வேலையும் என்னன்னா, இந்த மக்களுக்கு ஆண்டவர் என்ன கம்யூனிகேட் பண்ணாரு, இந்த மக்களுக்கு என்ன கம்யூனிகேட் பண்ணாரு, அங்கிருந்து அது என்ன தினேஷ் சொன்ன, காலத்தால் அழியாத சத்தியங்கள் என்னன்றதை நம்ம கண்டுபிடிச்சிட்டு அதை நம்ம விசுவாசித்து ஆண்டவர் அதன்படி நம்மளை நடக்க சொல்லியிருக்கிறதுனால எதுனாலுமே அவர்கிட்ட டிபெண்டன்சி ஃபுல்லி ஆன் ஹிம். ஏன்னா அவர் இல்லாமல் நம்மளால ஒரு பாயிண்ட் மூவ் பண்ண முடியாது. அப்போ அவர் என்ன பண்ணுவார்னா, என்னை ஆவியானவர் ரிமைண்ட் பண்ணுவார், நான் ரெனியூ பண்ணுவேன் என் மைண்டை. அவர் என்னை கன்விக்ட் பண்ணுவார், நான் ஆண்டவர்கிட்ட கன்ஃபஸ் பண்ணுவேன். இது இப்படியே போகிற போது தான் நம்ம வந்து இருளின் ராஜ்யத்தை ஜெயித்து ஒளியின் பிள்ளைகளாக என்ன பண்ணுவோம், செயல்படுவோம். ஆமாம், இது இஸ் அ கண்டினியூஸ் ப்ராசஸ், லைஃப் லாங் ப்ராசஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆதாம் ஏவாள் பாவம் செஞ்ச பின்பதாக ஆண்டவர் வந்து அந்த சாத்தானை சபிச்ச போது சொன்னார், 2 சீடு இருக்கும்னு சொன்னார். ஒன்று வந்து அந்த சேட்டனுடைய சீடு இருக்கும், இன்னொன்று வந்து காடோடைய சில்ட்ரனுடைய சீடு இருக்கும். அப்போ நம்மளுடைய சீடு என்னன்னா வந்து நம்மளுடைய மாம்சத்தையும் நம்மளுடைய இந்த உலகத்தையும் இந்த பிசாசையும் ஜெயிக்கக்கூடிய சீடு தான் நம்ம சீடு. அதை தான் நம்ம 1 யோவான்ல வாசிக்கிறோம். அதை நடைமுறைப்படுத்துறதுக்கு நம்ம வந்து we have to go slow. நான் ஒரு நாளைக்கு வந்து மினிமம் 1.5 hours I will spend just analyzing what is my mind frame. என்னுடைய நான் ஆவியில செயல்படுறேன்னா இல்லை மாம்சத்தில் செயல்படுறான்னு அந்த ஒய்ன்ற கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்குள்ள போகும்போது தான் அதை வெளியில கொண்டு வரணும், அதை வெளியில கொண்டு வந்து ப்ராசஸ் பண்ணணும். ஒரு சில விஷயத்தை இமிடியேட்டா பண்ணிடலாம், ஒரு சில விஷயம் வந்து டேக்ஸ் டைம். எவ்வளவு தூரம் நம்ம பாதிக்கப்பட்டிருக்கோமோ அதை ஆண்டவர் ஒருத்தர் தான் என்ன பண்ண முடியும், ஆற்றி அதை மாற்ற முடியும். இட் டேக்ஸ் டைம் பட் இட் வில் ஹேப்பன். ஸோ நம்ம சோர்ந்து போக தேவையில்லை. ஸோ டெய்லி நம்ம எங்க மோட்டிவேட் ஆகணும்னா, ஆவியானவர் அவருடைய வார்த்தையை கொண்டு என்னுடைய இமோஷன்ஸை வந்து கிறிஸ்துவோடைய இமோஷனுக்கு ஸ்ட்ராங் பண்ணும். ஓகே, இப்போ நம்ம லாஸ்டா ஒன்று பண்ண போறோம். நீங்க பண்ண போறீங்க, நான் வந்து நின்று கேட்க போறேன். ஓகே, யோசுவா 1ஆவது அதிகாரத்துக்கு திருப்புங்க. இப்போ நீங்க லாஸ்டா இந்த எக்ஸாம்பிள் பண்ண போறீங்க. நான் ஒரு டைம் ரிப்பீட் பண்றேன். ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ள போகும்போது இந்த மக்களுக்கு ஆண்டவர் என்ன சொன்னாருன்றதை பார்க்கணும். ரைட், அவங்களுக்கும் நமக்கும் ஒரு பெரிய இடைவேளை இருக்குது, ஒரு பெரிய ஆறு இருக்கு. அது கலாச்சாரத்தின் ஆறு, அது மொழியின் ஆறு, அது காலகட்டத்தின் ஆறு, சிச்சுவேஷனால பிரிஞ்ச ஆறு, ஈவன் வந்து கவனன்ட்டுக்கு என்னென்ன சொல்வீங்க, உடன்படிக்கையினால வித்தியாசம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மோசேக்கு கொடுத்த கவனன்ட் இஸ் நாட் ரெலவென்ட் டு அஸ், இட் இஸ் த கவனன்ட் ஆஃப் த லா. ஆனால் ஏப்ரகாமுக்கு கொடுத்த கவனன்ட் இஸ் ரெலவென்ட் டு அஸ். ஸோ அந்த டீட்டெயில்ஸ்குள்ளே போக வேண்டாம். இப்போ நம்ம ஒன்று பண்ண போகிறோம். ஒருத்தர் வந்து தினேஷ், நீங்கள் ஜோஷுவா 1 to 9 வரைக்கும் படிங்க. கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரனான நூனின் குமாரன் யோசுவாவை நோக்கி, என் தாசனாகிய மோசே மரித்து போனான். இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள். நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் இவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன். வனாந்தரமும் இந்த லீபனோனும் தொடங்கி ஐப்ராத் நதியான பெரிய நதி மட்டுமுள்ள ஏத்தியரின் தேசம் அனைத்தும் சூரியன் அஸ்தமிக்கிற திசையான பெரிய சமுத்திரம் வரைக்கும் உங்கள் எல்லையாயிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன்.
நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பலங்கொண்டு திடமனதாயிரு. இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின்படியெல்லாம் செய்ய கவனமாய் இருக்க மாத்திரம் மிகவும் பலங்கொண்டு திடமனதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானை நடந்து கொள்ளும்படி அதை விட்டு வலது இடதுபுறம் விலகாதிருப்பாயாக. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். ரைட். இப்போ இதை நம்ம ரீட் பண்ணிட்டோம் இல்லைங்களா? இப்போ இதுக்கோடைய பின்னணி நமக்கு தெரியும். இவங்க மோசே வந்து ஆண்டவரை அலோவ் பண்ணல, அந்த அங்கே என்டர் பண்ண கானான்குள்ளே என்டர் பண்ணல. மோசே வந்து ஆண்டவர் அங்கே ப்ரொடெக்ட் பண்ணி டீல் பண்ணிக்கிட்டார். ரைட். மோசஸோடைய டெத்து பரியல் எல்லாமே இந்த லார்ட் டுக் கேர். இப்போ ஜோஷுவா பாருங்க, அவர் ஒரு 40 இயர்ஸா இவரையே பார்த்துட்டு வளர்ந்துருக்கிறாரு. யார? மோசே. இப்போ திடுதிப்புன்னு வந்து யாரு இல்ல? மோசே இல்ல. அப்போ நீங்க நினைச்சு பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு எழுந்துருன்னு சொல்றாரு. நான் நினைக்கிறேன் யோசுவா இப்படி உட்கார்ந்துருப்பாரு, கீழே உட்கார்ந்துருப்பாரு. அது கூட சேர்த்து அந்த கூட்டமும் உட்கார்ந்துட்டு இருக்குது. ஆனா தலைவரே உட்காந்துட்டார், நம்ம என்ன பண்றோம்னா அதுவும் உட்காந்துருக்கோம் அந்த பீப்புளும். இப்போ அவங்கள்ட்ட என்ன சொல்றாரு ஜோஷுவாட்ட? கெட் அப். ரைட். யாரு பாசவே ஆயிட்டாருன்றாரு? ஆண்டவர் எது செஞ்சாலும் பெர்ஃபெக்டா செய்யறாரு. The story of Moses is over. He is my servant. I have taken care of him. நீ என்ன பண்ண? இந்த ஜனங்களெல்லாம் கூப்பிட்டு போ. ஒருவனும் ஒரு காலம் உனக்கு முன்னாடி என்ன பண்ண முடியாது. அது வெறும் ஜோஷுவாக்கு மட்டும்தான். ஆனா அது அடுத்தது ஒன்று சொல்றாரு. என்ன சொல்றாருங்க? நான் உன்னை விட்டு அப்போ இத வந்து ஆண்டவர் மற்ற இடத்துல சொல்லியிருக்காரு. அப்போ ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் பிரிட்ஜ் வந்து தேவனுடைய பிரசன்னம். அப்போ தேவனுடைய பிரசனத்தை உணர்ந்த உடனே அதுல என்ன இமோஷன் சொல்றாரு? திடன் கொண்டு பலன் கொண்டு திடமனதாயிரு. அப்போ நம்ம அந்த இமோஷன் நமக்கு வருதான்னு பார்க்கணும். தேவன் நம்மளோட இருக்காரு, நம்ம விசுவாசிக்கிறோம் இல்லைங்களா? அப்போ எனக்கு இல்லைன்னா ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே அந்த இமோஷன் இன்னும் எனக்கு என்ன வரல, அது ஏன் அப்படின்னு ஒரு பேப்பர் எடுத்து ஒய்ன்னு போட்டு எழுதுனீங்கன்னா ஆண்டவர் வெளில கொண்டு வந்துடுவாரு. அதுக்கு பிறகு என்னவா இருக்க சொல்றாரு? அவருடைய பலனை கொண்டு திடமனதாயிரு. அப்போ ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் என்ன? தேவனுடைய பிரசன்னம், அதை கொண்டு என்ன பண்ண? திடமனதாயிருன்றாரு. அடுத்தது ஒன்று சொல்றாரு, என்ன பண்ணுன்றாரு? டே அண்ட் நைட். நீ அதை கண்டினியூஸா ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா என்னுடைய வார்த்தையை என்ன பண்ண? அது அடுத்த பிரின்சிபல். தேவனுடைய வார்த்தையை நம்ம வந்து தியானித்து அது இப்படியும் விலகாது அப்படியும் விலகாது, நான் எக்ஸாக்ட்லி என்ன சொல்லியிருக்கேனோ அதுபடி நீ செய்யும் போது உன்னுடைய அவுட்கம் என்னவா இருக்கும்னு சொல்றாரு? வாட் எவர் யூ டூ வில், வாட் எவர் யூ வில் ப்ராஸ்பர். அடுத்தது லாஸ்டா ஒன்று எத்தனை டைம் சொல்றாருங்க? திடமனதாயிரு, பலன் கொண்டு திடமனதாயிருன்னு. அந்த வசனத்தை பார்த்து சொல்லுங்க, எத்தனை டைம் சொல்றாரு? 3 டைம் சொல்றாரு. அப்போ இந்த கதையில இருந்து நம்ம என்ன எடுத்துட்டு வரோம்னா, ஆண்டவர் நம்மள்ட்ட என்ன சொல்றாருன்னா, என் பிரசன்னம் உன்னோட கூட இருக்கு. என் பிரசனம் ஆக்டிவா இருக்கணும்னா உனக்குள்ள என்ன இருக்கணும்? தேவனுடைய வசனம் இருக்கணும். தேவனுடைய வசனம் இருக்கும்போது உன்னுடைய எமோஷன்ஸ் எப்படி இருக்கணும்? திடன் கொண்டு. திடன் மீன்ஸ் பி ஸ்ட்ராங் அண்ட் கரேஜியஸ். ஸோ நான் அடிக்கடி எனக்கு சிரிப்பாக வரும். என்ன சிரிப்பாக வரும்னா, நான் இந்த நிறைய ஊருக்கு போகிறேன் பார்த்தீங்களா, ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தானுக்குள்ளே போனதில் அது அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த டெம்பரேச்சர் அப்படியே ஏறிட்டு வரும் இந்த கிறிஸ்தவர்களை பர்சிக்யூட் பண்ணுறதுக்கு. ரீசெண்டாக எங்கள் டீமில் ஒருத்தர் ஃபோட்டோ அனுப்பிச்சிருந்தார். ஆப்கானிஸ்தானில் லைனாக நிற்க வச்சுருக்கான். ஃபஸ்ட்டு சாட்டையில் எவ்வளோ அடிக்க முடியுமோ அடிக்கிறான். அடுத்தது கன் எடுத்தான், டப்புன்னு. எல்லாம் விசுவாசி. 2 நிமிஷத்தில் அத்தனை பேருடைய லைஃப்பும் ஓவர். அடுத்தது நீங்கள் வந்து கீழே பாகிஸ்தானுக்கு வந்தீங்கன்னா பிளாஸ்பமின்னு ஒரு லா வச்சுருக்கான். உங்களுக்கு ஒரு முஸ்லீம் உங்களை பிடிக்கலன்னா அவன் சொல்ல வேண்டியதெல்லாம் வந்து நீ வந்து என்னுடைய கடவுளை அவமதிச்சன உடனே அங்கே உடனே அவங்களை அடிச்சுன்னு இருக்கிறது.
இப்போ இந்த சைடு வந்துடுவீங்க, நம்ம ஒரு பக்கம் வந்துடுவீங்க. ஸோ எங்க பார்த்தாலும் என்னங்க, பர்சிக்யூஷன். பட் டசன்ட் மேட்டர். ஏன்? பிகாஸ் தேவனுடைய பிரச்சனை இருக்கிறதுனால I don't have to have the emotion of fear. I have to be wise but not fearful. So நம்ம இந்த பிரின்சிபல் எடுத்துட்டு வரோம். எங்க வந்துட்டோம்? இப்போ கோயம்புத்தூருக்கு வந்துட்டோம். கோயம்புத்தூருக்கு வரும்போது நீங்க இங்க வந்து ஏதோ ஒரு ரீசன்னால என்னவா இருக்கிறீங்க? கலங்கி போயிருக்கிறீங்க, டிப்ரெஸ்டா இருக்கிறீங்க, ஜோசுவா மாதிரி இருக்கிறீங்க. அப்போ நம்ம என்ன பண்ண வேண்டும்? ஆவியானவர் வந்து நம்மளுக்கு என்ன ரிமைண்ட் பண்றாரு? யாருடைய பிரச்சனை இருக்குது? ஆமா, அவர் வந்து ஆண்டவர் நிறைய இடத்துல சொன்னார் இல்லைங்களா, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அதை கேட்ட உடனே இமோஷன் என்ன ஆகணும்? இந்த இமோஷன் வந்து நீங்க ஆவியானவருடைய கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வரணுங்க. நாட் இந்த பென்டிகாஸ்டல் ஆர் அண்டர் த ஃப்ளஷ் கண்ட்ரோல். இட் ஹாஸ் டு கம் அண்டர் த கண்ட்ரோல். அந்த இமோஷன் எங்க எழுதியிருக்குன்னா அந்த வசனத்திலேயே எழுதியிருக்கு. இதை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். நீங்க புதுசா ஒரு இமோஷன் கண்டுபிடிக்க கூடாது. ரிஜாய்ஸ் அப்படின்னு சொன்னா அந்த இமோஷன் வருதான்னு தான் பார்க்கணும். பலன் கொண்டுன்னு சொன்னா அந்த இமோஷன் தான் வருதான்னு பார்க்கணும். திடமனதாயிருன்னு சொன்னா அந்த இமோஷன் தான் வருதான்னு பார்க்கணும். அப்போ அது எப்படி கண்டுபிடிக்கணும்னா, என்ன சிந்தனை, அந்த சிந்தனைக்கு தொடர்பாக என்ன உணர்வு வருது, அதை நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ அதை நிதானமா உட்கார்ந்து யோசித்தா தான் வரும். வாட் தாட் டு ஐ ஹேவ், அண்ட் அவுட் ஆஃப் தட் தாட் வாட் ஃபீலிங் டு ஐ கெட், அண்ட் இஸ் தட் ஃபீலிங் அக்கார்டிங் டு காட்ஸ் வேர்ட். அது இல்லாத போது அதை நம்ம ரெனியூ பண்ணோம். ஸோ நான் இதோட ஸ்டாப் பண்ண போகிறேன். நீங்கள் நெக்ஸ்ட் டைம் வந்து பைபிள்குள்ளே போகும்போது, நான் தினேஷனுடைய தமிழ்லாம் ரொம்ப மோசமாக இருக்கும், பட் நான் உனக்கு அனுப்பிச்சி விட்றேன். இது உங்கள் குரூப்பில் போட்டு விடுங்க. இதில் வந்து நான் ஒரு தமிழ் சர்ச்சுக்கு சிங்கப்பூரில் ஹெல்ப் பண்ணேன். அவங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச தமிழில் போட்டிருக்கேன். இதெல்லாம் கூகுள் டிரான்ஸ்லேட். ஸோ நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பட் இந்த பிரின்சிபலை நீங்கள் டெய்லி ஃபாலோ பண்ணும்போது உங்களுடைய லைஃப்ல வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்தக்கூடிய அந்த அனுபவத்தை கொண்டு வருவீங்க. ஸோ நாங்கள் இப்போ நிறைய இடத்துல என்ன பண்ணுறோன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் இந்த சில்ட்ரன்ஸ் ஆர் இந்த மென் பைபிள் ஸ்டடி, இந்த சிஸ்டர்ஸ் மீட்டிங்லாம் பண்ணுறீங்க இல்லையா? ஸோ நீங்கள் வந்து மெயினாக என்ன பண்ணுங்கன்னா, முன்னாடியே பிளான் பண்ணிட்டீங்கன்னா பேசேஜஸை, அந்த பேசேஜஸை பீப்புள் த்ரூ த வீக் தே ஹேவ் டு ரீட் அண்ட் கம். ரீட் பண்ணிட்டு வந்த பிறகு கலெக்டிவ்லி they have to identify what are the அந்த சிச்சுவேஷன்ல என்னவா இருந்துச்சு, என்ன வந்து ஆவிக்குரிய பிரிட்ஜு, தென் அதை நடைமுறைப்படுத்திட்டு ஃபாலோயிங் வீக் வரீங்களா, தென் யூ கேன் ஷேர் யுவர் டெஸ்டிமனி. எனக்கு இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருந்துச்சு, அப்போ ஆவியானவர் எனக்கு இந்த வசனத்தை உணர்த்தினாரு, என்னுடைய பிரச்சனை உன்னோட தேவனுடைய பிரச்சனை என்னோட இருக்கு, அதனால என்ன டீல் பண்ண, திறன் கொண்டு பலன் கொண்டு திடமானதாயிரு. You will be able to experience the reality from year to year. ஓகே, நான் ஸ்டாப் பண்ணுறேங்க. நான் சொன்னது வந்து ஒரு அளவுக்கு புரிஞ்சிருக்குதுங்களா? எப்படி ஒரு விதையை விதைச்சி டைம் எடுக்குதோ அப்படி தான் ஆண்டவர் வந்து டைம் எடுத்து செய்வார். நம்ம நினைக்கிற மாதிரி ஃபாஸ்ட்டாக செய்ய மாட்டார். வசனமே போட்டிருக்குது 1 degree at a time. 1 degree at a time. ஆனால் அந்த நம்மளுடைய கோஆப்ரேஷன் யாரோட இருக்கணும்? ஆமாம், ஆவியானவரோடவும் கிறிஸ்துவுடனும் அந்த கோஆப்ரேஷன் இருந்துக்கிட்டே இருக்கணும். இதை பண்ண 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 தான் we will mature and to think like Christ and operate like a son or a daughter of God. ஸோ இதை நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. உங்களுடைய ஃபேமிலி பைபிள், நீங்கள்லாம் ஃபேமிலியில் பைபிள் ஸ்டடி பண்ணுவீங்களா? உங்களுக்கு டைம் இருக்கா? நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, உங்களுடைய சில்ட்ரன் இருக்காங்கல்ல, பெஸ்ட் அந்த சில்ட்ரனை ஆக்ட் பண்ண சொல்லுங்க. ஜோஷுவா மாதிரி சோகமாக உட்கார சொல்லுங்க, அது மாதிரி எந்திரிச்சு உட்கார சொல்லுங்க. ஏன்னா அந்த குழந்தைங்களுக்கு என்ன பண்ணுவோம்னா, the children will be able to quickly observe and get into the spot. அப்போ நான் ஒரு வாலிமான பையன் வந்து என்கிட்ட வந்து இந்த வார்த்தையை சொன்னான், ஆண்டவருடைய வார்த்தை வந்து என்னுடைய சிச்சுவேஷனுக்கு அப்ளிகபிள் இல்லைன்னு. அப்போ நான் சொன்னேன், சரி தம்பி என்ன சிச்சுவேஷன் சொல்லு. அப்போ அவனுடைய சிச்சுவேஷன் சொல்லும் போது நான் எடுத்து கேட்டேன். பொய் பேசக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்றார். அது வந்து உனக்கு அப்ளிகபிள் இல்லையா, இல்ல அது எனக்கு அப்ளிகபிள், அது யாருக்கு அப்ளிகபிள்? அவன் பதிலே சொல்ல, ஏன்னா அவனுக்கு ஆன்சர் தெரியும். ஆண்டவருடைய சத்தியமானது டைம்லெஸ் ட்ரூத்ஸ். அவருடைய பிரின்சிபல்ஸ் ஆர் டைம்லெஸ். இட் டசன்ட் சேஞ்ச், வி சேஞ்ச், இட் டசன்ட் சேஞ்ச். ஸோ அதை அவனை அப்சர்வ் பண்ண சொல்லும் போது நான் சொன்னேன்,
நீ போய் பேசினாலும் பரலோகத்தில் இடம் இல்லை, நான் போய் பேசினாலும் பரலோகத்தில் இடம் இல்லை. தேவன் ஒரே ஸ்டாண்டர்ட் தான் வச்சிருக்கிறாரு. ஸோ ஆண்டவருடைய வார்த்தை ரெலவெண்ட் இல்லை அப்படின்னு சொல்லி எந்த ஒருத்தர் உங்கள்கிட்ட சொன்னாலும் அவங்க வந்து பிப்ளிக்கலி இல்லிட்ரேட்டாக இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அப்படின்னா வேதத்தை படிக்காத தெரியாதவர்களாக இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி மெத்தடை யூஸ் பண்ணி அந்த பீப்புளுக்கு நீங்கள் டீச் பண்ணி உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து டீச் பண்ணும்போது நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம், ஆவியானவரும் தேவனுடைய வார்த்தையை என்ன பண்ணுவாங்க, என்ன செய்யணுமோ அதை அவங்க செஞ்சு போயிடுவாங்க. ஸோ நான் பேசின தமிழ் லாங்குவேஜ் எப்படி இருந்துச்சுன்னு தெரில, பட் ஐ ஹோப் வாஸ் குட். அண்ணா டிட் ஐ கம்யூனிகேட் குட்? ஸோ ஐ வில் என்கரேஜ் யூ ஆல், ப்ளீஸ் பி ஜாய்ஃபுல். ஆண்டவருடைய வார்த்தையானது வந்து வல்லமை உள்ளது. இதை எதிர்க்கிறதுக்கு வந்து 3 எனிமி வருவான். அதனால தான் டெய்லி என்ன பண்ணுங்கன்னு சொன்னேன், எங்க பாருங்கன்னு சொன்னேன். பார்க்கும் போது ரொம்ப கிளியர், யாருக்குமே அந்த ஸ்லாக்கியம் கொடுக்கலாம், நமக்கு தான் கொடுத்துருக்கிறாரு. ஃபியூச்சர் எப்படி இருக்கும்னு நமக்கு எழுதியாச்சு, ஃபியூச்சர் எழுதியாச்சு. இங்கே நான் வந்து என்ன வேலை செய்கிறேன்றதை பேஸ் பண்ணி அங்கே இல்லை, நான் கிறிஸ்துவுக்குள்ளே நம்ம யாராக இருக்கிறோன்றது. அப்போ நாங்கள் ரீசெண்டாக வந்து அந்த டேமில் சர்ச்சுக்கு ஹெல்ப் பண்ணுறவங்கள்ட்ட இது சொன்னேன். எபேசியர் 4வது அதிகாரத்தை எடுத்து நாங்கள் ஃபர்ஸ்ட் அந்த 3 அதிகாரத்தில் வந்து நாங்கள் யாராக இருக்கான்றதை பார்த்துட்டு ஒரு வட்டம் போட சொன்னோம். ஒரு வட்டம் போட்டு எதெல்லாம் வந்து கிறிஸ்துவின் டீமுடைய கல்ச்சர் இருக்கோ அதெல்லாம் வந்து அந்த வட்டத்துக்குள்ளே எழுதணும், எதெல்லாம் மாம்சத்தின் கல்ச்சர் இருக்குதோ அதெல்லாம் அந்த வட்டத்துக்கு வெளியில் எழுதணும். ஸோ அந்த அந்த குரூப்பில் இருந்தவங்கள்ட்ட சொன்னேன், எவ்ரி மேன் இன் தட் ஃபேமிலி அண்ட் ஹிஸ் ஒய்ஃப், அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னா அந்த டீம் கல்ச்சர் படி அவங்களுடைய ஃபேமிலி அவங்க க்ரூம் பண்ணணும், எங்கே இருக்கிறாங்களோ. அதே மாதிரி கல்யாணம் ஆகாதவங்க வந்து அவங்க இண்டிவிஜுவலாக அதை க்ரூம் பண்ணுவாங்க. இட்ஸ் அ டீம் கல்ச்சர். அப்போது நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா போல பர்சன் சொல்கிறாரு, வாக் இன் யூனிட்டி, ஏன்னா வந்து வி பிலாங் டு ஹிம், ஒரு டீம், ஒரே டீமாக இருன்றாரு. அடுத்தது அன்பில் நடன்றாரு. அடுத்தது வந்து வயசா நட, வெளிச்சத்தில் நட அப்படின்னு சொல்கிறார். ஸோ தட் பிகம்ஸ் அவர் டீம் கல்ச்சர். ஏன்னா நீங்கள் வந்து வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு போய் 21வது அதிகாரத்தில் வாசிக்கும் போது கடைசியாக வந்து ஆண்டவருடைய இட்டர்னல் பிளான்ல இந்த சபையானது தான் வந்து முக்கியமான ரோல் பிளே பண்ணுது அண்டர் த ஹெட்ஷிப் ஆஃப் கிரைஸ்ட். கிறிஸ்து ஆளுகை செய்யும் போது அவருக்கு கீழாக பணிபுரியறதுக்கு நம்ம அனைவரும் தேவனுடைய ஆலயமாக என்ன பண்ணிட்டு வர்றாரு, ப்ரிப்பேர் பண்ணிட்டு வர்றாரு. அதனால நீங்க எப்பெல்லாம் டவுனா இருக்கிறீங்களோ, இமோஷனலா டிப்ரெஸ்டா இருக்கிறீங்களோ, தயவு செய்து ஒரே ஒரு ஆள்கிட்ட மட்டும் போயிடாதீங்க. எங்கங்க? சைக்காலஜிஸ்ட போயிடாது. சைக்காலஜிஸ்ட் தெரியுங்களா? சைக்காலஜிஸ்ட் மேனேஜ் பண்ண கொடுப்பாங்க. இந்த சிங்கப்பூர்ல என்ன பண்ணுவாங்கன்னா ஆளுக்கு அனுப்பிச்சு விட்ருவானுங்க. ஐஎம்ஹெச்னு ஒன்று இருக்குது, இந்த மெடிக்கல் ஹாஸ்பிட்டல், மென்டல் ஹாஸ்பிட்டல். அங்கே போனவொடனே என்ன தெரியுங்களா கொடுப்பாங்க? தூக்க மருந்து, டேப்லெட்குள்ளே வேலை செய்யறதுன்னா தூக்கம். அந்த தூக்க மருந்து கொஞ்சம் ஒர்க் பண்ண உடனே ஒரு கொஞ்ச நாளில் யூஸ் ஆயிடும், உடனே டோசேஜ் ஏற்றுறது. ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு ஆண்டவர் எலிமினேட் பண்ணுறார் டிப்ரெஷனை. ஸோ நீங்கள் வந்து இந்த மெத்தடை வந்து ஜெபத்தோட ஃபாலோ பண்ணுங்கள். தினேஷ் அந்த பிடிஎஃப் அவங்களுக்கு அனுப்பிச்சி விடுங்க தினேஷ். அப்புறம் ஆண்டவருடைய வார்த்தை உங்கள்கிட்ட கிரியேட் செய்யும். ரைட். ஸோ ரொம்ப தேங்க்ஸ், நீங்கள் எவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்டது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாக்கும். தேங்க்யூ. நான் ஜெபம் பண்ணி முடித்துங்களா? எங்களை நேசிக்கிற பரிசுத்தமுள்ள பரம தகப்பனே, உம்முடைய வார்த்தையின் வல்லமைக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய குமாரன் ஜீவனுள்ள வார்த்தையாக இருக்கிறதாக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அவருடைய மைண்டை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறதாக ஸ்தோத்திரம். ஆவியானவருடைய கனிகளை எங்களுக்கு தந்திருக்கிறதாக ஸ்தோத்திரம். காலை வேளையிலே ஆண்டவரே, உம்முடைய பிள்ளையின் மூலமாய் நீர் தந்த சத்தியத்தின் பிரகாரமாக நாங்கள் ரிஜாய்ஸ் ஆய் இருக்கத்தக்கதாக, சந்தோஷப்படத்தக்கதாக நீர் எங்களுக்கு இந்த வாரத்திலே உதவி செய்தலும். இங்கே உள்ள அருமையான தேவனுடைய பிள்ளைகளுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அவர்களை உம்முடைய கண்ணின் மணியை போல நீர் நித்தியத்திலே உயர்த்தி இருக்கிற தயவுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களை ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்திலே ஆண்டவரே ஒரு மாஸ்டர் பீஸாக பண்ணியிருக்கிற தயவுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த பூமியிலே எங்களுக்கு இந்த எங்களுடைய வாழ்நாளிலே போராட்டங்கள் இருந்தாலும் எங்களுக்குள்ளாக இருக்கிற கிறிஸ்துவின் மூலமாய் நாங்கள் மேற்கொள்கிறவர்களாக எங்களை வைத்திருக்க தயவுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த மாம்சமோ அல்லது உலகமோ அல்லது பிசாசானவனோ எங்களை மேற்கொள்ளாதபடிக்கு
எங்களுக்காக மேற்கொண்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்காக இருக்கிற தயவுக்காக ஸ்தோத்திரம். ஆவியானவர் எங்களுக்காக போராடுகிற தயவுக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அவரின் மூலமாக நாங்கள் மாம்சத்தை ஜெயித்து, ஆண்டவரே, உலகத்தை ஜெயித்து பிசாசானவனை நாங்கள் வென்ற தயவுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம் கர்த்தாவே. ஆகையால் கர்த்தாவே, இந்த சபையில் உள்ளவர்கள் உம்முடைய வார்த்தையை கற்றுக்கொள்ளும் பொழுது ஆண்டவரே, ஆவியானவர் மூலமாய் அவர்களுடைய இருதயத்திலே கிறிஸ்துவை அனுபவிக்க நீர் உதவி செய்தலும், உம்முடைய வார்த்தை கிரியை செய்ய உதவி செய்தலும். ஆண்டவரே, மறுபடியுமாக நீர் இந்த நாளில் எங்களுக்கு ஆவிக்குரிய ரீதியிலே போஷித்திருக்கிறீர். அதை ஆண்டவரே எங்களுக்குள்ளாக நீர் குரோ பண்ண செய்யத்தக்கதாக உடைய கருத்திலே நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். மறுபடியுமாக இந்த சந்தர்ப்பத்தை தந்ததற்காக நன்றி சொல்லி இந்த விண்ணப்பத்தை கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்டுக்கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.